கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் மறுபடியுமாக ஒரு சத்தியத்தினூடாக பியூர் ஹார்ட் சேனலினூடாக நாங்கள் சந்திக்கின்றோம். உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது நாங்கள் போன தரம் நாங்கள் பார்த்தோம் என்னென்னு சொல்லி சொன்னால், பரிசுத்தாவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்கின்றதான அந்த பகுதி 1 அந்த தலைப்போடு நாங்கள் பார்த்தோம். அதில் இன்றைக்கு பகுதி 2 நாங்கள் சந்திக்கிறோம். அதே தலைப்போட இன்றைக்கு ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயான ஏவாள் என்கின்றதான தலைப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயான ஏவாள் என்கின்ற அந்த பகுதியை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதே தலைப்போட இதில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஆதியாகமம் 2:18, 2:21, 2:22, 2:23 வரையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இப்போ நாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு தெளிவாகி இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லி சொன்னால், தேவன் முதல்ல ஆதாமை படைக்கிறாரு. ஆதாமை படைத்த உடனே ஆதாமுக்குள்ளதான் ஏவாள் இருக்கிறா. ஏவாளை ஒன்றும் தனியாக படைக்கல தேவன். ஆதாமினுடைய விலா எலும்பில் இருந்து தான் ஆதாமுக்கு நித்திரை வர வச்சு, அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஆதாமுடைய ஒரு அவயவந்தான் அவ. அதாவது அவர ஆதாமுட விலா எலும்பில் இருந்து தான் அவவை உருவாக்குறாரு. முதல் தேவன் மண்ணால் ஆதாமு படைச்சி ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில் ஊதினார். அவன் ஆதாம் ஜீவாத்மாவானார். அப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அது வரைக்கும் ஆதாம் தனியத்தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் தேவன் சொல்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஆதாமுக்கு ஒரு துணையை உண்டாக்க போகிறாரு. அது வெளியே இருந்து வேறையாக படைக்கல, அவருடைய விலாவெலும்பில் இருந்தே அவ படைக்கிறாரு. அப்போத்தான் அங்கே ஆதாம் அவாவுக்கு என்ன பேர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியாக மனுஷி எனப்படுவான்னு சொல்லி ஆதாம் சொல்கிறாரு. இப்போ நமக்கு தெளிவாயிட்டுது. ஆதாமுக்குள்ளே தான் வாழை ஆதாமுக்குள்ளே இருந்து தான் தேவன் வாழை படைக்கிறாரு. அப்போ ஆதாம் எந்த நிலையில் ஆவிக்குரியவராக இருந்தாரோ அதே நிலை தான் வாழுக்கும். அப்போ 2 பேரும் நம்முடைய தகப்பனும் ஆதி தாயுமான ஆதாமும் ஏவாளும் ஆவிக்குரியவங்க தான். ஆவிக்குரியவங்களாகத்தான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே இந்த சம்பவம் நடக்குது. இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஆதியாகமம் 3:20 பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இப்போ நமக்கு விளங்குது தானே, அவர் எப்படி ஜீவாத்மாவை பெற்றாரோ அவாக்கும் அதே அந்த ஜீவன் இருக்குது. அதால் இங்கே நமக்கு வசனம் உறுதிப்படுத்துது என்னன்னு சொல்லி சொன்னால், ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அடுத்த வசனம் 2:24, ஆதியாகமம் 2:24, இதன் நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இது அடுத்தது. இப்போ நாங்கள் அடுத்த வசனங்களை பார்க்க போகிறோம். எப்படின்னு சொல்லி சொன்னால், ஆதியாகமம் 2:15 நாங்கள் வாசிக்கிற நேரத்தில், தேவனாகிய கர்த்தர் நமக்கு அங்கே முழுவதுமாக தெளிவாகிட்டது ஏவாள் பற்றிய அந்த தகவல்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, இங்கே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாமை கொண்டு வைக்கிறாரு. வைக்க ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வசனங்கள் அது தெளிவாக தேவன் சொல்கிறாரு. நாங்கள் வந்து படிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இது எங்கே சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால் ஆவிக்குரிய தோட்டத்தை, அதாவது ஏதேன் தோட்டத்தில் வந்து தேவன் வந்து மனுஷனை படைச்சிட்டு அங்கே வந்து சொல்கிறாரு. யாருக்கு? ஆதாமுக்கு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கட்டளை ஒன்று கொடுக்குறாரு. சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அடுத்த வசனம் 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாவா என்று சொல்லி கட்டளை தேவன். இப்போ ஆதாமுட்ட ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. இந்த கட்டளையை தேவன் ஆதாமுட்ட தான் கொடுக்குறாரு. அப்போ ஆதாமுட்ட கொடுக்க வந்து இப்போ ஆதாம் கீழ்ப்படுகிறாரா இல்லையா என்றதை நாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கே கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தார். இப்போ வந்து நமக்கு இப்போ பார்க்குற நேரத்தில் இங்கே ஏவாளை படைச்சிட்டார் தானே. ஏவாளை படைச்சிட்டு அந்த கட்டளை அங்கே தான் இருக்குது. எங்கே ஆதாமுக்கு கொடுத்துட்டாரு. ஆதாமுக்கு கொடுத்தா இப்போ வந்து இந்த கட்டளையை வந்து ஆதாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நிறைவேற்றணும். ஆனால் நிறைவேற்றினாரான்னு கேட்டால் இல்லை. கீழுக்கு நாங்கள் வசனங்களை பார்க்குற நேரத்தில் ஆதியாகமம் 3:1 எங்கே ஆதாம் மீறுறாருன்றதை பார்ப்போம். நாங்கள் ஆதியாகமம் 3:1 வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று கேட்குது. அப்போ ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து, அடுத்த வசனம் 3 ஆதியாகமம் 3:2 ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். 3 ஆதியாகமம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். 3:4 இங்கே இப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு கேள்வி எழும்புது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. 4வது வசனம். இப்போ 5வது வசனத்தை நாங்கள் பார்க்குற நேரம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ இங்கே நாம் வந்து என்னத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஆதாம் எப்படி ஆவிக்குரியவராக இருந்தாரோ அதே போல் ஏவாளும் ஆவிக்குரியவ தான். 2 பேரும் ஒன்றாகத்தான் தேவன் படைச்சிருக்கிறாரு. ஆதாம் எந்த நிலையில் இருந்தாரோ அதே நிலை தான் நம்முடைய ஆதித்தாயாகிய ஏவாளுக்கும் அதே நிலை தான். ஆவிக்குரியவர்கள் தான் இருவரும். இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வார நேரத்தில் என்ன பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், இவங்க எந்த இடத்துல ஆவிக்குரிய தன்மையை இழக்கிறாங்க 2 பேரும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இங்கே வஞ்சிக்கப்படுறாங்க. சர்ப்பத்தின் ஆவியால் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. வஞ்சிக்கப்படுற நேரத்தில் தான் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆவிக்குரிய தன்மையை இழக்கிறாங்க. இழக்கிறதால தான்
இப்போ ஆவிக்குரியவர்களாகவே இருந்தாங்க. ஆவிக்குரியவர்களாகவே இருந்து இங்கே தேவனுடைய வார்த்தையை மீறுறபடியாக என்ன செய்கிறாங்க? ஆவிக்குரிய தன்மையிலிருந்து அவங்க விடுபடுறாங்க. விடுபட்டதால் என்ன நடக்குது? இங்கே ஆவிக்குரிய தன்மை இவங்கள்ட்ட இருந்து இழக்கப்படுகிறது. இழக்கப்பட்டால் என்ன நடக்குது? தேவனுக்கும் அவங்களுக்கும் இடைவெளி வரும். இப்போ அந்த சம்பவம் தான் இங்கே நடக்குது. இங்கே நடந்த உடனே இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தேவனுக்கு கோபம் வந்துட்டுது. கோபம் வந்த உடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவங்களுக்கு கோபம் வந்ததோ என்னவோ, தேவனுக்கு தேவன்ட பரிசுத்த ஆவியானவரை இவங்க இழந்து இப்போ இழந்த நிலையில் வந்துட்டாங்க. ஏன்னு சொன்னால், தேவன் இவங்களுக்கு ஆதாமுக்கு கொடுத்த கட்டளையை மீறுறாங்க. மீறுறதால தான் அந்த தன்மை இழக்கப்படுகிறது. இவரை சொல்கிறது அவரை சொல்கிறது அது நமக்கு தேவையில்லாத இது. இந்த இடத்துல நாங்கள் என்னத்தை பார்க்குறோம்னு சொன்னால், ஆதாமும் ஏவாளும் பரிசுத்த ஆவியானவரை இழக்கிறாங்க. இழக்கிற எண்ணத்துக்காக எப்படி இழந்தாங்கன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை மீறினதால் இவங்க ஆவிக்குரிய தன்மையிலிருந்து இழக்கப்பட்டு தேவனுக்கும் இவங்களுக்கும் இடைவெளி வந்துட்டுது. அதை நாங்கள் தொடர்ந்தும் அடுத்தடுத்த சத்தியங்களில் இன்னும் விரிவாக அந்த தலைப்புக்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்கின்ற தலைப்போடு தான் நாங்கள் பேசுகிறோம். இதுக்குரிய சம்பவத்தை தான் நாங்கள் சரியான வேத ஆதாரத்தோடு நாங்கள் எடுத்துட்டு வரோம். இப்போ இன்னும் ஆழமான சத்தியங்களை தேவன் நமக்கு தியானிக்கிறதுக்கு தந்துதோவார் என்ற அந்த நம்பிக்கையோடையும் விசுவாசத்தோடையும் நான் அடுத்த பகுதிக்குள்ளாக உங்களை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்தும் பிரியமானவர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு நீங்கள் கொமெண்ட் பகுதியில் எழுதுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தெரிவிக்கிற கருத்துக்கள் ஒவ்வொன்றாலும் நாங்கள் இந்த சத்தியத்தை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கு, உங்களுடைய கேள்விகளின் நிமித்தம் இன்னும் விரிவாக ஆழமாக பார்க்குறதுக்கும் அது உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல் நீங்கள் கேட்கிற சத்தியம் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு பிரயோஜனப்பட வேணும்னு சொன்னால், நீங்கள் இந்த சத்தியத்தை இன்னும் அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் கேட்குறது மட்டுமில்லை, இந்த சத்தியத்தை மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் நான் உங்கள்கிட்ட வேண்டி நிற்கின்றேன். இன்னும் ஒரு சத்தியத்தினூடாக மறுபடியுமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.